டாக்டர் நல்லா செக் பண்ணீங்களா? அது இந்த ரிப்போர்ட் கரெக்டா இருக்கா? மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவளுக்கு இன்டர்கோர்ஸ் நடந்திருக்குன்னு தான் ரிசல்ட் சொல்லுது. நான் செக் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு இன்டர்கோர்ஸ் நடந்திருக்கிறது ரிப்போர்ட்ல ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கான ரிப்போர்ட்டை நீங்களே பாருங்க. ஐ எம் சாரி ராகவ், இதுதான் உண்மை. நான் வரேன். பாத்தீங்களா ஸ்ரீஜா சொல்லும்போது எல்லாரும் சந்தேகப்பட்டீங்கல்ல. டாக்டர் ரிப்போர்ட் வந்தாதான் நம்புவேன்னு சொன்னீங்கல்ல. கடைசியில ஸ்ரீஜா சொன்னதுதான் உண்மைன்னு ஆயிடுச்சு. இவ்வளவு ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லவளான்னு கூட யோசிக்காம அவ மேல பழிய போட்டீங்களே, அது மட்டும் நியாயமா? இப்ப டாக்டரே சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? இல்ல இல்ல, இந்த இந்த ஸ்ரீஜா மேல தான் ஏதோ தப்பு இருக்கு. அங்க விஷால் கூட பார்ட்டிக்கு ஸ்ரீஜா எப்படி போனா? ராகவ், இப்ப அதுவா முக்கியம்? இப்ப வந்திருக்கிற ரிப்போர்ட் பத்தி பேசு. நீதான ரிப்போர்ட் எடுக்கணும்னு கூட்டிட்டு போன. இந்த ரிப்போர்ட் சொல்றது இப்ப யாருமே நம்பலையா? சிந்தாமணி, பானுமதி, நீங்க சொன்னபடி சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என் குழந்தைய மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. இத நான் சொல்லும் போதே நீ ஒழுங்கா பண்ணிருக்கலாமே. வெரி குட். என் குழந்தைய விட்டுருங்க ப்ளீஸ். ஆனா உன் குழந்தைய நான் விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் என்ன இந்த மாதிரி பண்ணி தான் சொல்ல வச்சாங்கன்னு உண்மைய சொன்னா நான் என்ன பண்றது? நீதான் ரொம்ப நேர்மையானவளாச்சே. ஐயோ இல்ல, நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். விட்டுரு, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஏதாவது போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், எப்ப வேணாலும் உன் குழந்தை உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடும். அத மட்டும் நீ மறந்துடாத. நீ இப்ப சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும். இனிமே இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாது, புரியுதா? கண்டிப்பா இத பத்தி நான் யார்கிட்டயும் பேசவே மாட்டேன். தயவு செஞ்சு என் குழந்தைய விட்டுருங்க. நீ வீட்டுக்கு போ, உன் குழந்தை அங்க இருக்கும். செல்லக்குட்டி, போன் இங்க இருக்கு, அவளை காணுமே. சுபத்ரா, என்ன இங்கேயும் காணோம்? சுபத்ரா, 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 எங்க போனா? சுபத்ரா, பாஸ்கர். அம்மா, சுபத்ராவை பாத்தியாப்பா? பாக்கலையம்மா. மாடியில ரூம்ல தானே இருப்பா. மாடியில இல்லையே, நான் பாத்துட்டனே. இல்லையா? ஏய் பல்லவி, பாட்டி இங்க வா. அம்மா எங்கடி? அம்மாவா? ரூம்ல தான் இருப்பாங்க பாட்டி. ரூம்ல இல்லடி. ஒருவேளை இசையை பார்க்க கெஸ்ட் ஹவுஸ் போயிருப்பாளோ? கரெக்ட்டுமா. பல்லவி போய் இருக்கலாம்னு பாரு. பாட்டி அண்ணி, 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 என்ன பல்லவி? அம்மா இங்க வந்தாங்களா அண்ணி? இல்லையே. வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு அண்ணி, அம்மாவை காணோம். பாட்டி தான் என்ன இங்க பாத்துட்டு வர சொன்னாங்க. ஐயோ, அத்தைய காணுமா? இங்க எதுவும் வரலையே. நீ போன் பண்ணி பாத்தியா? போன ரூம்லயே வச்சுட்டு போயிட்டாங்க அண்ணி. சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இல்ல பல்லவி, நீ பயப்படாத சரியா? அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் என் கூட வா. வா வாங்க. என்னண்ணா இரு, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. பல்லவி அம்மா எங்க? அம்மா அங்க போல பாட்டி. காணுமா? அவங்க அங்க வரவே இல்ல பாட்டி. ஐயோ, எங்க அவ? என்னவா இருக்கும்? சொல்லாம எங்க போனான்னு தெரியலையே. ஏய், உன்னாலதான்டா, எல்லாம் உன்னாலதான். உன்னாலதான் அம்மா காணாம போயிட்டாங்க. ஏய் பல்லவி, அமைதியா இரு. இல்லன்னு விஷால நான் பண்ணதுதான் தப்பு. அதனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். பல்லவி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ராகவ், சுபத்ரா எப்பவும் இப்படி சொல்லாம வெளியில போக மாட்டா. ஒருவேளை போயிருந்தா கோயிலுக்கு தான் போயிருப்பா. நீ போய் பார்த்துட்டு வரியா? சரிங்கப்பா. அண்ணா, பல்லவி, நீ கவலைப்படாத, நான் போய் பாக்குறேன். நான் அம்மாவை சரிண்ணா. போயிட்டு வரேன். நானும் வரேன். சரி வா. ராகவ், நானும் வரேன் ப்ளீஸ். வாங்க. என்னடி இது, ஒரே குழப்பமா இருக்கு. சுபத்ரா அண்ணி எங்க போயிருப்பாங்க? எனக்கு முடிவு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எங்க போயிட்டாங்க? சுபத்ரா அண்ணி விஷால் மேல இருக்கிற கோவத்துல வீட்டை விட்டு போயிட்டாங்களா? திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியலையே. வரலனா சந்தோஷம் நிம்மதி இருந்த ஒரு பிரச்சனையும் போயிருச்சு.